சில மாசம் முன்னாடி வரைக்கும் வெங்காயம் விலை தக்காளி விலைன்னு ஒரே பேச்சா இருந்துச்சு. ஆமா, ஏறிக்கிட்டே போச்சு. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழ். விளைச்சல் அதிகமாயிடுச்சு, விலை குறைஞ்சிடுச்சு. விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க. இது எப்படி ஆச்சு? ஆமா, இது கொஞ்சம் விசித்திரமான நிலைமைதான். அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற உணவு தானிய கையிருப்பு பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு கோதுமை தேவைக்கு 1.5 மடங்கு அதிகம். அரிசி அது தேவைக்கு 4.5 மடங்கு. 4.5 மடங்கா? அப்ப எவ்ளோ தேங்கி இருக்கு? ஆமா, பயங்கரமா தேங்கி இருக்கு. இந்த வருஷம் நெல் சாகுபடி பரப்பு போன வருஷத்தை விட அதிகம், கிட்டத்தட்ட 44.2 மில்லியன் ஹெக்டேர். மக்காச்சோள சாகுபடியும் நல்லா அதிகரிச்சிருக்கு, 9.5 மில்லியன் ஹெக்டேர். ஓ, இதோட விளைவு என்னன்னா, கர்நாடகா, ஹரியானா மாதிரி மாநிலங்கள்ல மக்காச்சோள விலை குவிண்டாலுக்கு 2000-2100 ரூபான்னு இறங்கிடுச்சு. அடடே, எம்எஸ்பி விட கம்மியா? ஆமா, குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி 2400 ரூபாய், அதை விட ரொம்ப கம்மி. இதுவே காட்டுது சந்தையில தேவைக்கு அதிகமா தானியம் வந்திருக்குன்னு. சரி, மக்காச்சோளம் நெல் விளைச்சல் அதிகம், அதனால விலை குறைஞ்சது ஓகே. ஆனா சோயாபீன்ஸ் உற்பத்தி இந்த வருஷம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, 5 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைவு. 105.4 லட்சம் டன் தான். அப்போ அதோட விலை ஏறி இருக்கணுமே, ஏன் அதுவும் ஏறல? இதுதான் கொஞ்சம் புரியல. இங்கதான் விஷயம் இருக்கு. உள்நாட்டு உற்பத்தி மட்டும் விலைய முடிவு பண்றதில்ல. சோயாபீன்ஸ் விஷயத்துல பாத்தீங்கன்னா பல காரணம் இருக்கு. ஒன்னு, பிரேசில், அமெரிக்கா, அர்ஜென்டினா. அங்கெல்லாம் இந்த வருஷம் சோயா அமோக விளைச்சல். ஓஹோ. அதனால உலக சந்தையில விலை சரிஞ்சிடுச்சு. அப்போ இந்திய ஏற்றுமதியும் அடிவாங்குது. போன வருஷம் நம்ம போர்ட்ல சோயா புண்ணாக்கு விலை $490 ஒரு டன். இந்த வருஷம் வெறும் $398 தான். பெரிய வித்தியாசமாச்சே. ஆமா. ரெண்டாவது காரணம் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கு. கால்நடை தீவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு சோயா புண்ணாக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ எத்தனால் தயாரிக்கிறப்போ கிடைக்கிற ஒரு துணை பொருள் DDGSன்னு பேரு, அது ரொம்ப மலிவா கிடைக்குது. கிலோ 18-17 ரூபாய்க்கு. ஓ. ஆனா சோயா புண்ணாக்கு கிலோ 31.50 ரூபாய். அதனால ஃபார்மர்ஸ்லாம் DDGSக்கு மாறிட்டாங்க. சோயா புண்ணாக்குக்கு டிமாண்ட் குறைஞ்சிடுச்சு. சரி சரி, புரியுது. போன வருஷம் 66 லட்சம் டன் தேவை இருந்துச்சு, இப்போ 62 லட்சம் டன் தான். இதனால தான் உற்பத்தி குறைஞ்சாலும் சோயா விலை ஏறல. அப்போ மக்காச்சோளம், சோயாபீன்ஸ் மட்டும் இல்ல, பருத்தி, கம்பு, துவரை, பாசிப்பயிறுன்னு நிறைய பயிரோட விலை தீபாவளி முடிஞ்சும் எம்எஸ்பிக்கு கீழே தான் இருக்கு. ஆமா. நல்ல மழை, நல்ல விளைச்சல், ஆனாலும் விவசாயிக்கு பலன் இல்ல. ஆமா, இதனால அரசாங்கத்தோட கொள்கைகள்ல ஒரு மாற்றம் வரலான்னு எதிர்பார்க்கலாம். இவ்ளோ நாள் கன்சியூமரை காப்பாத்த பார்த்தாங்க. ஆமா, விலையை ஏறாம பாத்துக்கிட்டாங்க. இப்போ விவசாயிகளை காப்பாத்த முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பருத்தி, பட்டாணி இறக்குமதி வரியை ஏத்தலாம். பருப்பு, எண்ணெய் வித்துக்களை MSPக்கு அதிகமா கொள்முதல் செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். இந்த கொயரி நேற்றம் வந்தா திரும்பவும் உணவுப் பொருள் விலை ஏறிடுமா? கிராமப்புற பொருளாதாரம் கொஞ்சம் முன்னேறுமா? இது எப்படி ஒரு பேலன்ஸ் ஆகும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.